பிரைட்ஸாச்சு RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500. உண்மையான ஆன்மீகம் என்பது மதத்தை கடந்தது. நான் இந்துவாகவோ ஒரு கிறிஸ்தவனாகவோ ஒரு முசல்மானாகவோ அல்லது பௌத்தனாகவோ ஜெயினிசம் எதை வேண்டுமானாலும் என்ன வச்சுட்டு இருந்தோம்னாலும் எந்த குருமார்களை பற்றி கொண்டிருந்தோம் என்றாலும் அதில் மட்டுமே நின்று போய் விட்டோம் என்றால் உங்கள் அகம் விரிவடையாது. உடல் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல, அப்ப நான் யாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய அழுகையும் ஆத்திரமா வரும். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 25, 26 வயதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே அழுகையா வரும். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கிங்கிற மாதிரி கண்ணீர்லயே இருப்பேன். இறைவா உன்னை இப்போ அங்க எந்த சாமியார் வந்தாலும் போவேன், எந்த புக்கு கிடைச்சாலும் படிப்பேன், எங்க வேணாலும் ஓடுவேன். ஓடி ஓடி பாக்குறப்போ கடைசியில போனா எங்க அப்பாவே ஒரு ஏத்திஸ்ட். எனக்கிட்ட எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்காங்க சிறு வயதுல. நீ இறைவன் இருக்கான்னு சொல்றீங்க, அந்த இறைவன் எங்க இருக்காரு காட்டு அப்படி இல்லை. நிறைய அப்பா நிறைய தர்க்க ரீதியா எனக்கு ரொம்ப சிறு வயசுலயே என் கூட நிறைய பேசுவாங்க நிறைய. ஆனா எதுவுமே என்ன மாத்தல. என்னுடைய முப்பாட்டனார் ஜீவசமாதி அடைச்சவங்க. அவர் ஒரு சித்தர், மிகப்பெரிய சொத்து சம்பாரிச்சு ஊர்ல கரூர்ல வாங்கல் பசுபதிபாளையம்ங்கிற ஊர்ல இன்னும் அவருக்குரிய சமாதி, அதுக்குரிய சில நிலங்கள் எழுதி வச்சு வருஷம் ஒரு தடவை பெரிய அளவுல குரு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் நான் சொன்னதில்லை, வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரியாது. என் கணவருக்கே கூட ஏதோ ரொம்ப பக்தியா இருக்கா, கோயிலுக்கு போறா, அப்படி ஏதோ பண்றான்னு தான் நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு நான் எனக்குள்ள என்ன நடக்குது. வணக்கம். இன்று நம்முடன் கலைமாமணி நிர்மலா பெரியசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். ஆன்மீகம் குறித்து அவங்க ஒரு பார்வை வச்சிருக்காங்க, அதை பத்தி அவங்களோட விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நிறைய அரசியல் இன்டர்வியூ பார்த்துருக்கோம், நிறைய பரபரப்பான அரசியல் சூழலில் உங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம், கருத்துக்களை பதிவு பண்ணதை பார்த்துருக்கோம். ஆனால் ஆன்மீகம் சார்ந்து உங்களுடைய பார்வை என்ன? உங்களுடைய டிக்ஷனரியில் ஆன்மீகத்துக்கான டெஃபினிஷன் என்ன? இங்கே நான் பதிவு செய்கிறது எல்லாமே நான் உணர்ந்து கொண்ட ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது என்னவென்று இந்த வாழ்க்கையில் இறைவன் எனக்கு உணர்த்தியது, இறைவனே உணர்த்தியதாகத்தான் நான் நம்புகிறேன். மதத்தை கடந்தது ஆன்மீகம். முதல்ல மதம் இருந்தாலும் தவறில்லை, ஆனால் மதத்தை மட்டுமே பிடித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உண்மையான ஆன்மீகத்தை நீங்கள் அனுபவிக்கவும் முடியாது. உண்மையான ஆன்மீகத்துக்குள் சென்று எது பயனோ, மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியத்தை அடைவதற்கு மதம் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் தடையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இப்போ எல்கேஜி படிக்கிறோம், யூகேஜி படிக்கிறோம், ஒவ்வொன்றா படிக்கிறோம். ஐயோ எல்கேஜி தானே எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் தானே நான் ABCDலாம் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம போயிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? படிக்க படிக்க அதை வைத்துட்டு ஒவ்வொரு படியாக மேலே போகும். அதை அப்படியே PhDக்கு வருவோம். அதற்கு மேல் நம் மனதே நமக்கு அப்படியே ஒரு பெரிய வெளி, இது ஒரு பெரிய வெளி, அதை திறந்து விடும். அப்படியே நம்ம முன்னுக்கு போகிறோம். அது மாதிரி தான் ஆன்மீகத்துலேயும். மதம் இனிஷியல் டேஸில் முதல்ல ஒரு படிநிலைகளாக நம்ம வச்சுக்கலாமா இருக்கும். ஆனால் நிச்சயமாக உண்மையான ஆன்மீகம் என்பது மதத்தை கடந்தது. நான் இந்துவாகவோ ஒரு கிறிஸ்தவனாகவோ ஒரு முசல்மானாகவோ அல்லது பௌத்தனாகவோ ஜெயினிசம் எதை வேண்டுமானாலும் என்ன வச்சுட்டு இருந்தோம்னாலும் எந்த குருமார்களை பற்றி கொண்டிருந்தோம் என்றாலும் அதில் மட்டுமே நின்று போய் விட்டோம் என்றால் உங்கள் அகம் விரிவடையாது. அகம் விரிவடையணும்னா நீங்க ஓப்பனா இருக்கணும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும். எதுவும் இங்க பொய் இல்லை, எல்லாமே உண்மைதான். நபிகள் நாயகமும் சரி, இயேசுபிரானும் சரி, இங்கே என்னப்பன் ஈஸ்வரனும் சரி, நாராயணனும் சரி, எல்லாருமே உண்மைதான். எல்லாமே நமக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாமே உண்மைதான். ஒவ்வொருத்தர் புரிந்து கொள்வது. ஒவ்வொரு குடும்பத்துல நம்ம பிறக்கிறோம். அந்த குடும்பத்துல பிறக்கிறப்ப அவங்களுக்கு சில வழிகள், பழக்க வழக்கங்கள், சில மத நம்பிக்கைகள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறோம். ஒரு காலத்துல பெரும்பாலானவர்களுக்கு அடுத்த நிலைக்கு போகணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வர்றதுல ஒரு நிலை நின்றுறாங்க. தங்கள் குடும்ப வழக்கம், பக்தி, அதுக்கான சடங்கு ஆச்சாரங்கள், அதுல நிம்மதியா அதுல அப்படியே போயிடுறாங்க. அதை நான் அவங்களுக்குள்ள சொல்ல விரும்பல. ஆனால் எனக்கெல்லாம் ஒரு தேடல் இருந்தது. நான் யார் என்ற தேடல் மிகச்சிறு வயதிலிருந்து எனக்கு இருக்கு. நான் இந்த உடலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை போல இருக்கே, இதுக்குள்ள என்னமோ இருந்து இயக்குது. இத்தனை பெரிய அண்டசராசரங்களையும் படைத்து காத்து ரட்சித்து ஒவ்வொரு சிறு சிறு உயிருக்கு கல்லுக்குள்ள தேரைக்கெல்லாம் தண்ணி வச்சிருக்கான். இது ஒரு சாதாரணமா நடக்கல. இது அப்ப ஏதோ ஒரு அளவில்லாத ஒரு ஆற்றல் இதையெல்லாம் நடத்திட்டு இருக்குது. அப்போ அது யாரு? நான் யாரு?
நான் வந்து இந்த உடல் அல்லங்கிறது எனக்கு ரொம்ப நாளா எனக்கு இந்த புரிஞ்சுது. நானும் இதுவும் வேற அப்படிங்கிறத என்னால் ரொம்ப காலமாகவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ நான் இது அல்ல அப்படின்னா, நான் உடல் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல, அப்போ நான் யாருங்கிறது எனக்கு ஒரு பெரிய அழுகையும் ஆத்திரமாக வரும். ஒரு ஸ்டேஜில் ஒரு 25, 26 வயதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அழுகையாக வரும். என்ன காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கிங்கிற மாதிரி கண்ணீர்லேயே இருப்பேன். இறைவா உன்னை இப்போ அங்கே எந்த சாமியார் வந்தாலும் போவேன், எந்த புக்கு கிடைச்சாலும் படிப்பேன், எங்கே வேணாலும் ஓடுவேன். ஓடி ஓடி பார்க்குறப்போ கடைசியில் போனால் அங்கே ஏதாவது ஒரு சிறு தவறுகள், அந்த தவறுகளையோ அந்த உண்மையற்ற நிலையவோ எனக்கு இறைவன் காமிச்சிருவான். நிறைய இடங்கள்ல எனக்கு அந்த நாலேஜ் அதிகமாகவும் ஆயிருக்கு. ஆன்மீக அறிவை சுவாமி சச்சிதானந்தா கிட்ட அவரை முதல்ல பார்த்தப்போ, அவருடைய புத்தகங்களை படித்தப்போ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஷோலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே போவாங்க ஓஷோக்குள்ள. அப்புறம் மதர் சரி, சுவாமி அரவிந்தரும் சரி, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் 14 சித்தர்களையும் அகத்தியர் தலைமையிலான 14 சித்தர்கள், நவகோடி சித்தர்களை பிடிச்சேன். அதற்கும் இது பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை உருவாக்கினார்கள். அவங்கெல்லாம் இல்லைன்னே இல்லை, அவங்கெல்லாம் இருக்க சாஸ்வதமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ஆன்மாலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணா மிஷனில் சுவாமி பரமஹம்சர் ராமகிருஷ்ண பகவான் இருக்காரே, அவர் அப்படியே கூட உட்கார்ந்து சொல்லி கொடுத்த மாதிரி. அவருடைய புத்தகங்களை எல்லாரும் ஆன்மீகத்தை நீங்கள் விரும்பணும்னு உண்மையிலேயே ஆன்மீக வாழ்க்கைக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அமுத மொழிகளை எல்லாரும் படிக்கணும். எல்லா மொழிகள்லையும் இருக்குது. அந்தந்த மொழியில், தாய்மொழியில் படிக்கிறது சிறப்பு. அவங்கவுங்க மொழியில் படிக்கணும். ஜீசஸ் பைபிள் படிக்கணும், கண்டிப்பாக குரான் படிக்கணும். நிறைய பேருடைய இந்த மாதிரியான நிறைய அந்தந்த மதத்தினுடைய போதனைகளில் அவங்கவுங்களுடைய முக்கியமான புத்தகங்களை எல்லாம் படிக்கிறப்போ அது நமக்கு உள்ள இருந்தே நிறைய விஷயங்களை நம்மளுடைய அகத்தை விரிவடைய செய்யும். உள்ளுக்குள்ள நம்ம ரொம்ப சுருங்கி போயிருப்போம். எனக்கு இந்த உடம்புக்கு பசி, இந்த உடம்புக்கு தேவை, அதுக்கான ட்ரெஸ்ஸு, அதுக்கான நகை, அது வாழ்றதுக்கான ஒரு வீடு, வாசல், வண்டி, வாகனம், குழந்தை, மனைவி, மக்கள், இதோடையே போயிடும். இதற்கு மேல் ஒரு வாழ்வு இருக்கிறது. நான் இப்பவும் சொல்றேன், இதை நம்பாதவர்கள், இறைவனின் இருப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நான் அவங்க சொல்லுவேன், எங்கள் அப்பாவே ஒரு எத்திஸ்ட். எனக்கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க சிறு வயதில். இறைவன் இது என்ன, அது என்ன, அதுக்கு ஏன் இப்படி நீ இறைவன் இருக்கான்னு சொல்றீங்க, அந்த இறைவன் எங்கே இருக்காரு காட்டு, அப்படி இல்லை. நிறைய அப்பா நிறைய தர்க்க ரீதியாக எனக்கு ரொம்ப சிறு வயசுலயே என் கூட நிறைய பேசுவாங்க, நிறைய. ஆனால் எதுவுமே என்ன மாத்தல. எனக்கு அம்மா ரொம்ப பக்தி. அம்மா ரொம்ப பக்தி. ஒரு கோயில் விடாம அம்மா ரொம்ப பக்தி. எல்லா விழாக்களையும் பண்டிகைகளையும் ரொம்ப சிரத்தையாக கொண்டாடி ரொம்ப பயங்கரமான விரதம் இருந்து, நானும் அப்படித்தான் இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் ரொம்ப விரதம் இருந்து அம்மாவுடைய பழக்கம் அது மாதிரிலாம் இருந்தோம். ஆனால் என்னுடைய முப்பாட்டனார் ஜீவசமாதி அடைச்சவங்க. அவர் ஒரு சித்தர், மிகப்பெரிய சொத்து சம்பாரிச்சு ஊரில், கரூரில் வாங்கல் பசுபதிபாளையம்ங்கிற ஊரில் இன்னும் அவருக்குரிய சமாதி, அதுக்குரிய சில நிலங்கள் எழுதி வச்சு தினமும் பூஜையும் நித்தியப்படி பூஜை நடக்குது. அதுக்கு குரு பூஜை பண்ணி வருஷம் ஒரு தடவை பெரிய அளவில் குரு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அப்பாவோட தாத்தா, எங்க தாத்தாவும் மிகப்பெரிய முருக பக்தர். அது எல்லா குடும்பத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவன் பேரா இருக்கும். எல்லாருமே ஓரளவுக்கு அத்தைகள் எல்லாருமே பக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் ஆன்மீக தேடல் எத்தனை பேர்த்துக்கு இருந்தது, அவங்கெல்லாம் சொன்னாங்களா வெளியிலங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு இது இவ்வளோ நாள் நான் வாய் திறந்ததே இல்லை, திறக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு இல்லை. இப்போ என்னவோ நீங்கள் கேட்குறப்ப என்னையும் அறியாமல் இதையெல்லாம் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது. என் கணவருக்கே கூட ஏதோ ரொம்ப பக்தியாக இருக்கா, கோயிலுக்கு போகிறா, அப்படி ஏதோ பண்ணுறான்னு தான் நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு நான் எனக்குள்ளே என்ன நடக்குது, என்ன ரசாயன மாற்றம், எப்படி நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி இது ரொம்ப வருஷம் ஆகுது. ஜீன்ல இருக்கிறனாலதாங்கிறத நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். இதனாலதான் அப்புறம் குருமார்கள் வருவாங்க, யாராவது ஒரு சித்தர்கள் யாராவது எனக்கு ஒரு அப்படி கையை காட்டி விட்டு போவாங்க. அதுபடி அப்படியே போவோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீடியாவும் பாலிடிக்ஸும் ஒரு பக்கம் என்னை கொண்டு இறைவன் விட்டுருக்கிறது. ஆனா இது மட்டும் எனக்கு இறைவன் மேல் இருக்கிற பேரன்பும், நான் அவர் மேல இருக்க பிரியத்தை விட அவர் என் மேல ரொம்ப பெரிய, இறைவனின் மேல பிரியமா இருக்கிறதா நினைப்பேன். இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் இதை இயற்கைன்னு வச்சுக்கிறது. இயற்கை அல்லது இறைவன். இயற்கை செய்து நான் எனக்கு அது இறைவன் செய்யறதா நினைக்கிறேன். மனித வாழ்க்கையின் இறுதி லட்சியம் இறைவன் அடையிறது. எங்கிருந்து வந்தோமோ அங்கதானே போகும். எல்லா நதிகளும் போய் எப்படி கடல்ல சேருதோ அப்படி நம்மளும் எல்லாரும் அவன்கிட்ட இருந்து வந்த சிறு பொறி ஆத்மாங்கிறது தான் இறைவனுடைய எப்படி சொல்றது, இறைவன் இறை சொரூபங்கிறது ஆத்மா தான். அந்த துளி நம்ம கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கு. இங்க எல்லாரும் இறைவன் தான். எனக்கு அப்படித்தான் தெரியும்.
எனக்கு யாரையும் பார்த்தா இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க ஏழை, இவங்க பணக்காரன், அழகு எதுவுமே எனக்கு ஒண்ணுமே தெரியறதில்ல. எந்த வித்தியாசமுமே ரொம்ப காலமா எனக்கு தெரியறதில்ல. சன்னியாச வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அது ஒரு பிளெஸ்ஸிங். அது எல்லாருக்கும் நடக்கல. எனக்கெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையில் நான் இருந்தாகணும், இங்க இருந்து நான் போராடி ஆகணும், இதுக்குள்ள கஷ்ட நஷ்டங்களை பட்டாகணும். அப்படிங்கிறப்ப நான் இதை பிடிச்சிக்கிட்டு தான் நான் ஒரு ஸ்டெப்பா போக வேண்டியது இருக்கு. அதுக்காக சில வேஷங்கள் போடணும். ஒரு என்ன சொல்றது, அதுவும் தவறு இல்லைன்னு நினைப்பேன். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் தவறு இல்லை. வெறும் சன்னியாச இதுக்கு ஒரு கஷாயம் அடிந்து போறதும் தப்பு இல்லை. எதுவுமே தப்பு இல்லை. உங்கள் உள்ளம் பண்பட்டு இருக்கும் வரை, மனத்துக்கண் மாசில நாதல், மாசிலானா நீங்க இருக்கிற வரைக்கும். அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை எப்படி அழகா மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் நீர பெற. அதுதான் இதைத்தான் நான் நினைக்கிறது. என் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் நான் தூய்மையானவளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதையும் பல 20, 30 வருடம் 25 வருடங்களுக்கு மேலேயே இருக்கும், ரொம்ப வருஷம் முன்னாடியே, இனி பாவம் ஒன்றை வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. என்ன நடக்கட்டும், ஏதாக இருக்கட்டும், எந்த பாவமும் என் வாழ்க்கை என்னால் இந்த நிர்மலாங்கிற இந்த நபரால் இந்த இதுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு கன்விக்ஷன். அதுவும் அவன் தான் கொடுக்குறான். நீங்களும் நம்மளா நினைச்சுங்க எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு நான் நம்புறேன். நம்மளை நினைக்க வைப்பது, எண்ணங்களை தருவதும் அவன், அதை செயல்படுத்தும் வைக்கிறதும் அவன், எல்லாமே அவன் தாங்கிறதும் எனக்கு புரியுது. இங்கே சகலமும் ஆம்னிபொட்டன்ட் அண்ட் ஆம்னி பிரசன்ட்னு சொல்லுவாங்க இறைவனை. அப்படி ஆம்னி பிரசன்ட், எல்லா பக்கமும் அவனுடைய எல்லையற்ற இருப்பு நீங்க உணர 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 நீங்க யார், நீங்க ரொம்ப திருண்டா போயிட்டீங்கன்னு தெரியும். கொஞ்சூண்டா நீங்க யாருவே இல்லை, மணல்ல இருக்க துகள் மாதிரி. 600-700 கோடி பேர் இருக்கிற இந்த பூமி பந்துல இந்த ஒரு பூமி, இதை போல இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய சூரிய கோள்கள், அது சூரிய குடும்பங்கள் இருக்கு, நிறைய அண்ட சராசரங்கள்ல நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கலாமா இருக்கும், யாருக்கு தெரியும்? எதுவும் தெரியும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளுடைய மனதுடைய பவர் வந்து இந்த வலிமை ஒரு எல்லைக்குட்பட்டது. இறைவனோ எல்லை இல்லாதவன். அதை பிடிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை அவன் கொடுத்தான். அந்த ஆசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்காக நான் ஒன்றும் பெருசா பிரயத்தனப்படலை. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு இறைவனை பிடிப்பதை விட இறைவனுக்கு என்னை பிடித்திருக்கிறது. இப்ப ராகவேந்திர சுவாமி நம்ம பார்த்திருக்கோம். அவர் இந்த யுகத்திலேயே வந்து ஜீவசமாதி அடைந்த சுவாமிகள். சித்தர்கள் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். திருவண்ணாமலை பார்த்திருக்கோம், சித்தர்களுடைய பூமி. முதல் தடவையா என்னுடைய முப்பாட்டன் சித்தர் அப்படின்னு நான் ஒருத்தர் சொல்லி நான் கேட்கிறேன். அப்போ அவரை பத்தியான தேடல் எல்லாம் உங்களுக்கு எப்போ முன்னாடியே தெரியுமா, இல்ல சமீப காலமா அது வந்து ஒரு நேரம் வந்த பிறகுதான் உங்களுக்கு அதுக்கான தேடல்? உங்களுடைய முப்பாட்டன் வந்து ஒரு சித்தர் தெரியும், முன்னாடியே நாங்க தான் சின்ன பிறந்ததுல இருந்தே வழிபாடு இதுல இருக்கோம். ஆனா இவ்வளவு வீரியமாக இப்போ ஒரு 30 வருடம் 35 வருடங்களா எனக்கு அது நல்லாவே தெரியும். பெரிய பக்தர்களா, பக்திமான்களா அப்படித்தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த குடும்பத்துலதான் எங்க அப்பா மார்க்சிவாதி, எங்க பெரியப்பா திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க. எங்க அதே குடும்பத்துல இத 2 பேருமே சாமி நம்பிக்கை இல்லை, ஆனா கோயிலுக்கு வருவாங்க. அந்த இதுல எல்லாம் பண்றது உண்டு, குலதெய்வம் கோயில்ல. ஆமா, வந்து நிற்பாங்க. ஆனா புத்தி வச்சுக்கிறதோ, அந்த நம்பிக்கை வழிபாடுகள்ல ரொம்ப கலந்துக்கிறதோ இல்லை, வந்து நிற்பாங்க. நிறைய அறிவுபூர்வமான நிறைய கேள்விகளை எங்க அப்பா கேட்பாங்க. இது எனக்குள்ள இறைவனா தோற்றுவித்த அல்லது என் முன்னோர்கள் அவங்களுடைய புண்ணிய பலன், என்னுடைய முற்பிறவிகளின் பலன்ல எனக்கு இந்த கேள்வி நான் யாருங்கிறது வந்தது. இது பெரிய கேள்விங்கிறதே எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. பகவான் ரமணருக்கு வந்த கேள்வி அது சிறு வயதுலங்கிறது எனக்கு மிக பின்னாடி தான் தெரியும். ஓ இப்படி அடேங்கப்பா, ரமண மகரிஷிக்கு வந்ததா கேள்வியே நமக்கு வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறமா தான் தெரியும். நான் யாருங்கிற கேள்வி வந்தது. நான் இந்த உடலும் அல்ல, இந்த மனமும் அல்லங்கிறத எனக்கு உணர்ந்துட்டேன். இப்ப நான் இது இல்லைங்கிறப்போ எனக்கு எந்த ஒட்டுறவும் இல்லை. ஆனா நான் யார் அப்போ? அப்ப நான் யார்? ஏதோ நடக்கிறேனே, இருக்கிறேனே, இத்தனை பேர் எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு டிராமால நடக்கிற கதாபாத்திரங்கள் மாதிரி போறது வர்றது எல்லாம் தோணும். மேல இருந்து பொம்மலாட்டம் மாதிரி ஒருத்தர் அப்படி எப்படி நடத்திட்டு இருக்கிறான், அதுபடி எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, இதனால நடக்குது, இப்படி நடக்குது. அப்போ மாயையினுடைய தத்துவம், மாயா தத்துவம் தெரிஞ்சது. மாயைனா என்ன, மாயை எப்படி உங்களை ஏமாத்துது, அந்த மாயைக்குள்ளேயே சிக்கி கோடானு கோடி பேர் எப்படி வாழ்க்கை இதாகுது, விடத்தர போகுது. இறைவனை நோக்கி அடி எடுத்து வைக்கிற இங்க என்ன வெற்றி பெற்றா என்ன, இங்க மிகப்பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா அந்த மிகப்பெரிய பணம், மிகப்பெரிய அதிகாரம் இதெல்லாம் வந்து அதன் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம சேவை செய்யறோம் பாருங்க, பல கோடி பேருக்கு.
அந்த சேவை செய்யும் பாக்கியம் கிடைச்சு அந்த சேவை செய்து அவர்கள் வாழ்த்து இருக்கு பாருங்க, அதுதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமே தவிர இங்க வெறுமனே எனக்கு இவ்வளவு பதவி இருக்கு, நான் இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கேன், இவ்வளவு நான் பணம் சம்பாதிச்சிட்டேன், இவ்வளவு அதிகாரத்துல இருக்கேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேட்ரு. எத்தனை பேத்த பார்த்துட்டோம், எவ்வளவு மாளிகைகளை பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பழைய இது தஞ்சாவூர்ல எல்லாம் பக்கம் போய் பார்க்குறப்போ எவ்வளவோ அரண்மனைகள், எவ்வளவோ கூட கோபுரங்கள் எல்லாம் மண்ணோட மண்ணாத்தான் போகுது. அங்க இருந்தவங்களை யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு கோயில் கட்டினா ராஜராஜ சோழன், அவருடைய பேர் இன்னைக்கும் நிக்குது. அப்படி வாழ்வாங்க வாழ்தல்ங்கிறது ஒரு சிலருக்கு தான். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஏதாவது பூஜா பலன்கள் பண்ணியிருக்கலாம், அவருக்கு அந்த கொடுப்பனை. ஏன்னா அவர் தானே வந்து அவ்வளோ பெரிய சோழ சாம்ராஜ்யத்தையே பெரிய அளவில் கொண்டு வந்தார். இப்போ நீங்கள் சொன்னீங்க ராகவேந்திர சுவாமி, ராகவேந்திர சுவாமி எல்லாம் சொல்லாமல் நான் சொல்கிறதுல அது விட்டு போச்சு. அங்கேயும் போவேன், அங்கேயும் ரெகுலர், நான் போகாத இடமே இருக்காது. இன்னைக்கு எனக்கு திடீர்னு நீங்கள் கேட்குறப்ப எனக்கு அது நினைவில்லாமல் இருக்கலாம். இந்த நாட்டில் நம்மலாம் இந்த மண்ணில் பிறந்ததுக்கு எவ்வளோ புண்ணியம் தெரியுமா? தர்ம பூமிங்க இந்தியா. இதில் நீங்கள் இந்துவா, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் எதையும் இந்துவா நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே இருக்க முசல்மான்கள், கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மத நம்பிக்கையை நீங்கள் பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மண் தர்ம பூமி. இந்த பூமியில் இருக்க எல்லாமே ஒரு பெரிய புண்ணியம் இங்கே பிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் மதம்னு பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மதம் பிடிச்சதுன்னா உங்களுக்கு அதோட நின்றுவீங்க. ஒவ்வொரு குருமார்கள் கூட அப்படித்தான். அல்டிமேட்டா சொன்னவங்க கொஞ்சம் பேர். ஆதிசங்கரர் சொன்னார் அத்வைதம், அதை நான் ரொம்ப நம்புறேன். ஆக்சுவலா இறைவனும் நாமும் ஒண்ணுங்கிறது, நம்ம ஆத்மா ஒண்ணு, ரெண்டு பேரும் பிரிவு இல்லை. இறைவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவு இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அது தத்துவமசி, நானே அது, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பான மிக ஆழமான ஒரு ஆன்மீக வெளிப்பாடான வார்த்தைகள். அதெல்லாம் அந்த சொற்கள் வந்து அதை சரியா நம்ம தியானம் பண்ணி பார்த்தோம்னா, அதை முழுக்க உள்ள போய் பார்த்தோம்னா அது ரொம்ப விரிவடையும். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான். இங்க பிராமணன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன், அகத்தை அறிந்தவன் நந்தனன். நாம் பிறப்பால் மட்டுமே எந்த பெருமையும் வர்றதில்லை. ஒரு நந்தனாருக்கு ஈஸ்வரன் வழிவிட்டு, நந்தியே வழிவிட்டு அவர் தரிசனம் பண்ணாருன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? கண்ணப்ப நாயனார் இறைவனுடைய கண்ணில் வழிகிற ரத்தத்தை தன் கண்ணை எடுத்து நிறுத்த ட்ரை பண்ணார். அவருக்கு மாமிசம் படைப்பாரா? ஏன்னா அவர் வேடன், அவருக்கு அதான் இறைவன் ஏற்றுக்கொண்டான். இங்கே எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும், மனத்துக்கண் மாசிலனாக இருந்தால். இதைத்தான் உள்ளத்தை பண்படுத்துவது மட்டுமே நாம் செய்யக்கூடியது. இது என்ன நீங்க சடங்காச்சாரங்கள் பண்ணீங்கனாலோ, எந்த மதத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டு ஆப்பான்னு 5 வேளை தொழுது 7 வேளை போய் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி எது பண்ணீங்கனாலும், உங்கள் உள்ளத்தை பண்படுத்தாமல் இறைவனை அடைவது என்பது, இறை அருளை பெறுவது என்பது சாத்தியமில்லை. வெளி வேஷமா வேணா நீங்க இருக்கலாம். இந்த வாழ்க்கை பயணத்துல மேம் ஒரு கட்டத்துல இறைவன் வந்து தத்ரூபமாக நீங்க வந்து உணர்ந்த தருணம் அப்படின்னு ஏதாவது ஒரு மொமெண்ட், இந்த மொமெண்ட் வந்து என்னால மறக்கவே முடியாதுன்னு இருக்கா? இல்ல, ரொம்ப சிறு வயதுல இருந்தே எங்க ஊர்ல பிள்ளையார் கோயில் இருக்கும். எப்பவும் போய் அங்க உட்காந்துட்டு எனக்கு வந்து இப்பதான் உணர்ந்தேன் அப்படிங்கிறது இல்லை. இது மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜீன்ல வந்திருக்கலாம், இல்ல நம்ம அது முதல்ல இருந்தே இருந்து ரொம்ப சின்ன வயசு நினைவு, அது மட்டும் நினைவு இருக்கு. எனக்கு சிவபெருமான் அப்பா, பார்வதி தேவி அம்மா, பிள்ளையார் அண்ணன், முருகப்பெருமான் என் தம்பி, உடனே நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் என் மாமா தானே, அம்மாவோட பிரதர். அப்புறம் உடனே மகாலட்சுமி எங்க அத்தை. சிலமே கேட்பேன், இதை விட பிரம்மா வந்து மாமா பையன், அது 4 முகத்தை வச்சுக்கிட்டு அப்படிலாம் நினைப்பேன். 4 முகம் வச்சுக்கிட்டு. உடனே சரஸ்வதி தேவி மாமா பையனோட ஒய்ஃபு. இந்த மாதிரி இந்த குடும்பத்தோடைய தான் என்ன எண்ணங்கள் இருக்கும். இவங்களுடைய தான் சிறு வயதுல, ரொம்ப சிறு வயதுல. அப்புறம் தான் ஒரு குருவும் சித்தர்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. சிறு வயதுல சிவபெருமானுடைய முருகனுடைய முழு கருணையோட அப்படித்தான் இருந்தது. இப்படியே என் நேரமும் அவங்களோடைய தான் உட்காந்துச்சு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்களோட விளையாடுற மாதிரி, அவங்களோட இருக்கிற மாதிரி, அவங்களோட இதுவும் இன்னும் கேட்பேன். மகாலட்சுமி என்ன மாமா அத்தை, ஆனா ஏன் நம்மளுக்கு கஷ்டம், நம்மளுக்கு ஏன் பணத்துக்கு சிரமம், நீங்க ஏன் எனக்கு தரமாட்டேங்கிறீங்க அப்படியெல்லாம் அவங்களோட. அப்போ நிறைய இதுக்கு நீங்க வளர 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 இதெல்லாம் பண்றப்போ உங்களுக்கு என் ஆத்மாவை பத்தியோ அடுத்த நிலை வளர்ச்சியை பத்தியோ நமக்கு கேள்வி இல்லை. அது ரொம்ப மெச்சூர்ட் ஸ்டேஜில் ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே தான் இதெல்லாம் நான் யாருங்கிற கேள்வி வந்து அந்த ஆத்ம தேடல்ங்கிறது. கொஞ்சத்தை புக்காக படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? அடே எங்க அப்பா, ஆத்மான ஆத்ம தேடலை மரணத்துக்கு அப்பால்னு மறைமலை அடிகள் எழுதிய ஒரு புத்தகம்,
சைவ சித்தாந்த கழகத்தில் இருக்குன்னு சொல்லி அது இன்னும் என் கையில் கிடைக்கல. அது வந்து அந்த படிச்சிங்கனாலும் உங்களுக்கு புரியாதுன்னு நாங்கள் 2 பிரதி தான் இருக்குது, அதுவும் இப்போ யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியலன்னு. அது வந்து அப்படி மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது இதெல்லாம் போட்டு எந்நேரம் வெளியில் பார்த்தீங்கன்னா நியூஸ் படிச்சுக்கிட்டு இருப்பேன், டிவிக்கு போயிட்டு இருப்பேன், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லா பண்ணேன், அடி வாங்கினேன், எல்லாம் நடக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து என்னுடைய உள்ள ஆன்மாவோ இல்லை அந்த எண்ணங்கள் முழுக்க இதை நோக்கியே தான் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படி நான் யாருனே தெரியாமல் நான் எதுக்கு இங்கே எல்லாமா நடமாடிட்டு இருக்கேன், என்ன என்ன இது இப்படி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டேஜ் இறைவனை எனக்கு புரிஞ்சுக்க முடியும், என்னால் உணர முடியும். ஒரு கோயிலுக்கு போனால் சில இடங்களில் கால் வச்ச உடனே உணர முடியும், சில இடத்துல அங்கே எப்படி சொல்கிறது, அது ஒரு உணர்வு, அதை உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்க முடியாது. இருக்காருங்கிறது அந்த இடத்துல அந்த பவர் அப்படியே ஃபுல்லாக இருக்குது, வியாபிச்சு இருக்குதுங்கிறத என்னுடைய அந்தராத்மாவில் என்னால் உணர முடியுது, உணர வைக்கிறாங்க. அதோட கனெக்ட் ஆகுது, எனக்கு போனால் உடனே டக்குன்னு கனெக்ட் ஆகும். அது பெரும்பாலான இடங்களில் பழைய கோவில்களில் அதில் எல்லாம் ஆகும். பழைய கோவில் மேலே நான் போகிறது அதிகமாக பழைய கோவில்களுக்கு அதிகம் போவேன். எப்படி சொல்கிறது, முருகன், பழனி ஆண்டவன், அறுவடை வீடும், எங்கே போனாலும் இது திருப்பதியில் பெருமாள், இல்லைன்னா எப்படி அவங்களாம் இவ்வளோ பாப்புலராக இருப்பாங்க. அங்கெல்லாம் ஒரு சிதர் இருக்காங்க. கொங்கணவர் வந்து அங்கே இருக்கார், பழனியில் போகர், புலிப்பாணி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் திருமூலர் இருக்கார். நான் சொல்லிட்டு போனால் அப்படியே எல்லா சித்தர்கள் இருக்கிற இடம், சித்தர்களுக்கு அழிவு இல்லை, அவங்க இறைநிலையை அடைஞ்சவங்க, இறைவனுக்கு சமமானவர்கள், அவங்களுக்கு அழிவு இல்லை. நம்மளை மனுஷங்க மாதிரி இந்த பூத உடல் தான் அழியும், நம்மளுடைய ஆத்மா இருந்து சாஸ்வதமாக எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அவங்களோட அந்த பவரோட என்னால் உறவு கொள்ள முடியுதுங்கிறத பல இடத்துல நான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்காக போய் அவங்கள எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னெலாம் கேட்டால் அப்புறம் சாதாரணமாயிரும் இல்லை, அது கேட்கணும்னு எனக்கு தோன்றதில்லை. சுவாமி ஆமாம் போகணும், சில சமயம் அப்படியே கொஞ்ச நாள் ஆக உங்களுக்கு இருக்கிற இடத்துலையே நம்ம கூப்பிட்டிங்கனாலும் தெரியும். ஆனால் அது இந்த வாழ்க்கைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் இந்த வாழ்க்கையில் அவங்க அதை பயன்படுத்துகிற எண்ணமே எனக்கு கொடுக்கல, அவங்க அந்த எண்ணத்தை கொடுத்ததில்லை. அவங்களோட இருக்கிறோம், அது ஒரு நிறைவு. சுவாமி விவேகானந்தர் அப்படித்தான், அவரு எல்லாத்துக்கும் மேலே பெரிய ஆள். சாரதா ஆசிரமத்தில், உளுந்தூர்பேட்டையில் சாரதா ஆசிரமம்னு ஒன்று இருக்கு, அவங்க பார்த்துருக்கீங்களா? உளுந்தூர்பேட்டை தாண்டி திருச்சி போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெரிய ஆசிரமம். அத்தனை 1000 பெண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு கல்வி வந்து அந்த பகுதியவே சுவாமி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வயசாகிடுச்சு, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதையும் பார்க்குறதில்ல, முந்தையெல்லாம் பார்ப்பாங்க. நான் ஒரு முறை போயிருக்கேன் அவர்கிட்ட. நானும் போய் கதர்னேன், போய் அவர்கிட்ட எனக்கு இறைவனை பார்க்கணும்னு, அப்படி போய் ஒவ்வொருத்தரையும் அழுதியிருக்கேன். போய் அழுன்னு ஏன் அவங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணீர் வர்றதுக்கு அழுவேன். ஏன் அழுவேன்னு இப்போவே லாஸ்ட் டைம் பழனி போயிருந்தப்போ அப்படி தான், அது அபிஷேகம் முடிகிறதுக்குள்ளே அப்படியே தீத்துரும், உள்ளே இருக்கிறது ஓடும் அப்படியே. அதை சொல்ல முடியாது உங்களுக்கு. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு அம்மா கேட்டாங்க, அவ்வளோ கஷ்டங்களா, அவ்வளோ கவலை? எனக்கு இல்லைங்க, இறைவன் என்ன, முருகன் என்ன அப்படி வைக்கல, நானும் நல்லா தான் இருக்கோம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த கஷ்டங்களுக்காக போய் நான் இறைவனை, அது என்னுடைய கர்மால நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் செய்த வினை எனக்கு திரும்ப வருதுன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த வினையை ஏற்றுக்கொண்டு, அது கொடுக்கக்கூடிய சிரமங்களை துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு அதை கிராஸ் பண்ணி போகிறத தவிர அதுலேருந்து தப்பிக்க வேற வழியே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் அதில் குவைட்டாக இருப்பேன். இது வேற. இப்போது நிறைய கஷ்டங்கள் வரும்போது இறைவனை திட்டுறோம்ல, அது அப்பா அம்மா கூட தான் திட்டுவோம் இல்லை, எல்லாத்தையும் தான் ரொம்ப பிரியமானவங்கள, உரிமையானவங்களை தானே திட்ட முடியும். இறைவனை விட நம்மளுக்கு யார் உரிமை நினைக்கிறீங்க? மற்றவங்க எல்லாரும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க தம்பி, இது அப்பா, என் அம்மா, என் கூட பிறந்தவங்க, என் மனைவி, என் குழந்தைகள், இந்த பிறவியில் அவங்க உங்களுக்கு அப்பா அம்மா மனைவி கூட பிறந்தவங்க. போன பிறவியில் யார், அடுத்த பிறவியில் யாராக இருக்க போகிறாங்க எதுவும் தெரியாது. இந்த கொஞ்ச கால வாழ்க்கை பயணத்தில் அவங்க கூட இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையான அன்போடையும் நம்மளுடைய கடமையையும் முழுமையாக நம்ம செய்யணும். அதுக்கு மேலே அதுதான் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில், பாசம் வைக்கக்கூடாது, அன்பு வைக்கலாம். அன்பு எந்த கெடுதலும் பண்ணாது, எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரியான அன்பை கொடுக்கும். ஆனால் பாசம் வந்து பற்ற கொடுத்துரும். அந்த பற்று தான் நம்மளுடைய துன்பங்களுக்கு முக்கியமான காரணம். ஐயோ எண்ணுது அது பாருங்களேன், அந்த பொசசிவ்னஸ் வந்துடும், சுயநலம் வந்துடும். அது இருந்ததுன்னா மனசில் நிம்மதியே இருக்காது.
அதிலிருந்து வெளியில வந்தா தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். இந்த கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவல், அந்த ஒரு தேடல் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்துல நிறைவடைஞ்சிருச்சா? தெய்வத்தை வந்து உணர்ந்தது, தெய்வத்தை பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம ஆக்சுவலா நான் வெளியில பேசக்கூடாது. இவ்வளவு காலம் நான் பேசுனது இல்லை. எனக்கு இன்னைக்கு என்னமோ பேசுறேன், நான் என்னன்னு தெரியல. ஒருவேளை இறைவனே அந்த சிதறுகளே விடுறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியம். நமக்குள்ள என்ன நடக்குது, இறைவனுக்கும் உங்களுக்கும் என்ன நடக்குதுங்கிறது பொதுவெளியில பேசக்கூடிய சமாச்சாரங்கள் அல்ல. இறைவனை பார்க்கறது அவ்வளோ சுலபம் இல்லை. சுலபமானது தான், ஆனால் அவ்வளோ சுலபம் இல்லை. அது வந்து நீங்கள் பல கோடி முறை இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த தெய்வம் கண்ணுக்கு அப்படி சொல்லுவாங்களே, தவத்தில் இருக்காங்க எல்லாம், அந்த அரக்கன் சிவபெருமான பாட்டாங்க, நாராயணனை பாட்டாரு, பார்த்து வர வாங்கிட்டாங்கன்னு. அந்த மாதிரி இன்றும் செய்யலாம். இன்னைக்கு இதுலேயும் அது மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொல்கிறத பார்த்தா பல கோடி முறை சில உச்சாடனங்களை பண்ணிக்கிட்டே இருந்தால் அது சொல்லி ஓம் நம சிவாயோ, ஓம் நமோ நாராயணாயா, அது மாதிரி ஒரு குரு உபதேசத்தில் ஒரு மந்திரத்தை எடுத்து அந்த அவங்களையே ஒருநிலைப்படுத்தி, இன்னைக்கு முடியுமா எல்லாத்தினாலையும்? எவ்வளோ பேர்னால முடியும்? ஆனால் இன்னும் இருக்காங்க. இன்னும் இமயமலையிலலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது நம்ம திருவண்ணாமலையில் எல்லா இடத்துலையுமே நமக்குள்ளேயே கூட யாராவது இருக்கலாம், நமக்கு தெரியாது, அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைம்பாங்க. அப்படி அதனால அவங்க ஒதுங்கி இருப்பாங்க. அவங்க இந்த மனித கூட்டம் வேண்டான்னு ஒதுங்கி போயிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்தால் திருப்பி சாமி எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு காசு இல்லை, ஏதாவது இதைத்தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு போர் அடிக்கும். அவங்க இதையெல்லாம் தாண்டினவங்க, அவங்களுக்கு போர் அடிக்காதா? அவங்க வந்து வேண்டாம், இந்த சல்லையுமே வேண்டாம், நம்மளுக்கு இந்த சஞ்சலமெல்லாம் நம்ம தள்ளி போய் இருந்துக்குவோம் அப்படின்னு போயிடுறாங்க. இது பார்த்து கண்டவர் விண்டிலை, விண்டவர் கண்டிலைம்பாங்க. அது தெரிஞ்சவங்க சொல்கிறதில்ல, அப்படி அதை சொன்னவங்க பார்த்ததில்லை இல்லையா? அதனால இது சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இது ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான விஷயம். இதை இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பிரைட்ஸாச்சி RMKV வெட்டிங் சில்க்ஸ், அன்றும் என்றென்றும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500.